வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்ல இருந்து திருவிழா பாவங்கள். ஆக்சுவலாக எப்பயுமே நான் சொல்லணும்னு நினைப்பேன், சென்டரில் உள்ள ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கெட்டப்பில் இருக்காங்க. அந்த கெட்டப்லேயே ஒரு சீன் பண்ணால் நல்லா இருக்குன்னு நிறைய வீடியோஸில் எனக்கு தோணியிருக்கு. சைடில் உள்ள அந்த தமிழில் சைடில் இருக்காங்களா, அந்த இது சீனில் உள்ளதை தான் கட் பண்ணி தமிழில் வச்சுருப்பாங்க. பட் சென்டரில் ஒரு கெட்டப்பில் இருக்காங்களா, அது வந்து மேக்ஸிமம் இருக்காது. அவங்க வீடியோ உள்ள வந்து ஒரு சீனாக இருக்காது, அந்த கெட்டப்பில் இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோலாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எப்பயுமே சொல்லணும்னு தோணும் எனக்கு, ஆனால் மறந்துடுவேன். போன வீடியோ நான் ரியாக்ட் பண்ணல, அப்பா அம்மா பாவங்கள். அது வந்து நான் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு நான், ஸோ அதனால் அதை ரியாக்ட் பண்ண முடியலை. இப்போ வந்து திருவிழா பாவங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்க்ளைமர். மாப்ள என்னடா ஆக்குறாங்க வீட்ல டார்ச்சர் பண்றாங்க. ஊரே திருவிழா கொண்டாடிக்கிருக்காங்க, டென்ஷன் ஆகிருக்கு. இந்த டைம்லயும் தான் நம்மள போட்டு கொலையா கொல்றாங்க. கஞ்சிருக்கு சாப்பிட்டு போங்கறாங்க காலையில. எப்போ அதானே திம்ப என்ன இன்னைக்கு திருவிழா சமயம்ல இது? சித்திரை திருவிழா, அழகர் வராரு. என்ன இந்த டைம்ல சாப்பிடலாமா? என்ன வேணும் உனக்கு? டீ வேணுமா, காபி வேணுமா, போன்விட்டா வேணுமா, ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா, இளநீ வேணுமா, சர்பத் வேணுமா? டீ எல்லாமா குடுக்குறாங்க? பாதாம் மில்க், ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க அழகர் எங்கெல்லாம் போறாரோ கூடயே போனா. ஆமாங்க, நான் ஒரு நியூஸ்ல ஒன்னு பார்த்தேன். அப்ப வா மாப்ள. நல்லா இருந்துச்சு பாக்கும்போது. பேரண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கீங்க, ஏன் அப்படி ஒரு திருவிழா சமயத்துல கூட வீட்ல ஒரு யங்ஸ்டர் வந்து நிம்மதியா வாழ முடியல? கொஞ்சம் கூட ஒரு எதுக்கு மாப்ள திட்டாங்க? வேலைக்கு போகணுமா, போய் சம்பாதிக்கணுமா? இப்ப நான் வந்து போய் ஒரு ஒருத்தர் வாங்கி வாங்கி குடிக்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஊர்லாம் போய் குடிக்கிறியே, நீ 4 பேர் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சா அப்புறம் எவன் தான் குடுக்கறது, எவன் தான் குடிக்கிறது? யோசிக்கிறோமா இல்லையா? லெமன் ரைஸ் போடுறாங்க, வெஜ் பிரியாணி போடுறாங்க, என்னென்ன போடுறாங்க. கூட போனா போதும், என்ன 15 நாளைக்கு நமக்கு சோத்து பிரச்சனையே கிடையாது. குழு குழு டீஹைட்ரேட்டா ஹைட்ரேட்டடா வாழ்ந்து வரலாம். அப்படியே போயிட்டு உடம்ப ரெடி பண்ணிட்டு வரலாம்னு பார்த்தோம்னா சும்மா பேசிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காரு அழகு? இப்ப தல்லா குளத்துக்கிட்ட போய்க்கிறேன். தல்லா குளம் போயிட்டு தல்லா குளத்துல வெஜ் பிரியாணி போடுவாங்கடா, தயிர் சாதத்துல முந்திரி போட்டு போயிடா வாடா. ஐயா அழகரே, இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு ஐயா. தயிர் சாதத்துல இந்த மாதுளை பழம், முந்திரி இதெல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சா பண்றேன்னு பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, நான் சாப்பிட்டதில்ல. நார்மலே நல்லா இருக்கும். ஆனா ஒரு சில பெரிய ஹோட்டல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. இப்பதான்டா கிளம்பிருக்காரு கோயில். கிளம்புறது முன்னாடியே வா. நார்மல்ல இருந்து வராரு 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 வராருன்னு எத்தனை ரிப்பீட் பண்ணு. வேற பாட்டு மாத்தியாவது போட்டு இந்த பாட்டை போய் மாத்தி மாத்தி. எவன்டா அவன்? எச்சிய காரிக்கிட்டு துப்புனா நெஞ்சில ஓட்ட விழுந்துருடா. புல்லட் மாதிரி துப்புறா என்ன? நந்து பண்ணிக்கிட்டே நீ. இல்லண்ணே இல்லண்ணே, நான் கெட்ட வித்தியாசமா இருக்கு. ஓகேங்க. அழகர் பாட்டு நல்லா இருக்கு. அந்த பாட்டு, அந்த பாட்டை வந்து அழகர் வரும்போது இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த 15 நாளைக்கு எங்களுக்கு அழகர் தான் அஜித் குமார், தென்றல் தேவா தான் எங்களுக்கு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அனிருத், ஜான் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் ஹார்னர். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவாதான். 15 நாளைக்கு வாராரு. இண்டஸ்ட்ரியல் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு அவர். போனா என்ன வெளியூரா? போய் சாப்பிடுப்பா, போய் சாப்பிட்டு உட்காரியா, ஓடுறா பாட்டா. வாராரு வாராரு. விசிறி ஐயா, விசிறி விசிறி ஐயா, விசிறி விசிறி கொடுங்க ஐயா. விசிறி அங்க கொடுக்குறாங்க, அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தானா? இல்ல இல்ல, இங்க கொடுக்கல, அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா முடிஞ்சிருச்சு அது. ஆமா முடிஞ்சிருச்சு. ரெண்டு விசிறி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒண்ணு புரியாது. தர மாட்டேன். இது இந்த கம்பெனியோடது, இது இந்த வேற கம்பெனியோடது. வேற கம்பெனியை வச்சு என்னடா செய்ய போறீங்க? விசிறி குடுறா. ஓ போய், நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ எப்படி என்ன கம்பெனி? என்ன 2 வச்சிருக்கீங்க, ஒண்ணு குடுறா. இது எனக்கு. அப்ப இது எனக்கு தான். வைத்தியமாவே அவரோட மாடுலேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல பேசுறது. விசிறி 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 அங்க என்ன விசிறி விசிறி. தம்பி இருக்கானே, எடுத்து காலியா. இப்பதான்ப்பா கொடுத்து முடிச்சோம். அப்ப ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது? நீ வெயிட் பண்ண கூட 5 நிமிஷம். எல்லாருக்கும் கையில கிடைக்கலாம் தூக்கி கொடுத்து விட. 5 கொடுத்து விட்டப்பா. 5 ஒருத்தர் கொடுக்க கட்ட இதா இருக்கா. ஒருத்தர் கொண்டு தரணும். நீங்க எதுக்கு 5 கொடுத்தீங்க? அதான் எனக்கு இல்லாம போயிடுச்சு. இல்லையா, எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா இத திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. உனக்கு நான் குடுக்குறியா ஒழுங்கா? என்னையா திட்டுற? ஓசில குடுக்குறேன்னு ஓசில எதுமே இந்த மாதிரி ஒரு இறைப்பணி பண்ணலாமே. நாங்க ஃப்ரீயா ஐயப்ப சேவா சங்கம் சேர்ந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிதான் ஓசில லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அத போறதுக்குள்ளயும் முடிஞ்சு போச்சு. அடுத்து அப்படியே ஓசில வந்து மைசூர் சாப்பாடு அத வாங்கலாம் போனா அதுவும் முடிஞ்சு போச்சு. உனக்கு சாப்பிடுற ஐட்டம் தானே வேணும்? இல்ல, எனக்கு ஓசில ஏதாவது எனக்கு வேணும். ஓசில ஏதாச்சும் வாங்க சபதம் தான் எடுத்துக்கறாங்க. தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல எப்பறா ஃப்ரீயா கொடுக்கிறது? அதான் ஒருத்தன் எலக்ட்ரிக் பண்ண வச்சு வித்துக்கிட்டு இருக்கானே. ஓசில குறானா கொடுக்க மாட்டாங்கறான். தெரியுங்கறான். ஓசில வாங்கி கொடுங்க எனக்கு. ஓசில அடி வாங்கி தரீங்க. எல்லாருக்கு வரலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
கிடையாது. மாவிளக்கா? இந்த நீல ட்ரெஸ் போட்டாமா சும்மா இருக்க கூடாது. சுத்தி பார்க்கணும், சுறுசுறுன்னு பார்க்கணும், உத்து பார்க்கணும், உருடு பார்க்கணும். ஐயா வந்து வெத்தலையில மை போட்டு பார்க்க முடியாது. உடனே கூட்டத்துல நாமல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிடிக்க முடியாது. பாத்துக்கங்க, அவங்க சேஃப்டி அவங்க தான் பாத்துக்கணும். பச்சை கலர்ல கோடு போட்ட ட்ரெஸ் பச்சை கலர் பின்னாடி போமா. என்னமா சுத்தி அது ப்ளூ கலர்ல தான் எனக்கு தெரியுது. மக்களோட மக்களா கலந்துருக்காங்க. என்ன பாத்து இருந்துங்க சூதானமா. ஸ்கை ப்ளூ அப்புறம் கிரே கலர். என்னையவே பாக்குறீங்க? நான் உன்னை பாக்குறேன், நீங்க என்னைய பாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னையவே பாத்துக்கிட்டே நீங்க இருக்கீங்க. எதுக்கு என்னைய பாக்குறீங்க? நீங்க சொன்னாங்க ஒரு மாதிரி அந்த அனௌன்ஸ்மென்ட்ல சொன்னாங்க. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் பார்த்தேன். எங்க என்ன பார்த்தா உங்களுக்கு இது மாதிரி தெரியுதா? நான் இப்பதான் பாத்துட்டு தான் இருக்கேன். அதான் கூட்டத்துல யார் முதல்ல கத்துறாங்களோ அவங்கள தான் இருக்கும். தெரியும் எனக்கு என்னன்னு தெரியும். போங்க நீங்க போங்க. கவரிங் மாதிரி இருக்கு. இதுக்கே இவ்வளவு பில்டப்பா? ஐயோ அம்மா, அம்மா மீனாட்சி, இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளைய வர வைமா. மூளைய வர வைக்க நீங்க எப்படி இதுவா? மீனாட்சி, சாமி கும்பிட வந்தீங்களா சண்டை போட வந்தீங்க? சண்டை போடாங்க. நீங்க எதுக்கு குறுகுறு என்ன பாக்குறீங்க? சண்டை நீங்க போங்க, கண்டிப்பா வரும். போங்க. கூட்டம்னு இருந்தாலே சண்டை வந்துருங்க. உங்களுக்கு 10 பொருத்தமும் பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தமா இருக்கு? இருக்கு. ரஜ்ஜு பொருத்தம்லாம் இருக்கு உங்களுக்கு. ரஜ்ஜு பொருத்தம். பொருத்தம்லாம் இருக்கு. போங்க போங்க. எனக்கு ஏதோ டவுட்டா தான் இருக்கு. எதுக்கு எதுக்கு உஷாரையா திரும்புறீங்க? உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, நகநட்டு உஷாரு, பணங்காசு உஷாரு, உஷாரையா உஷாரு. அப்பாடா போயிட்டா. குறுகுறுன்னு பாக்குறாங்க. குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு நம்மள வேற சொல்றாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு பயம். டக்குன்னு அப்படியே நம்மள மேல பழி தூக்கி போடுறது. கேப்டர் பாலோ அலையிறா. எவசங்களை பிச்சுக்கிட்டு போலாம். அலையிற ஆளுங்க இப்பெல்லாம் வந்து இங்க திருப்பி வர மாதிரி இருக்கு. அங்க போயிருவோம் நம்ம. திருட்டு அழகால பாய் போட்டு தப்பிச்சு வர்றதே பெரிய வேலையா இருக்கு. எப்படி பாருங்க, நாட்டுல எப்படி கொள்ளடிக்கிறதுக்கு திருட்டு நாயெல்லாம் இவர்தான் திருடனா இருக்க போறாரு. இடத்துல கூட ஏற்கனவே திருடனா இருக்க போறாரு. பொம்பளை கெட்டப்படியே வர ஆளுங்க, பொம்பளையாவே வர ஆளுங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க, பழகிட்டாங்க. எப்படிதான் ஜீரணமாகுது இந்த சோறெல்லாம் தின்னாவிருக்கலாம்? அதான் இப்ப ஈனோ ஜெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வாங்கி குடிப்பாங்க போல. டெக்னாலஜியா வளர்ற ஆளுங்களாமா. மூஞ்சி முகர கட்ட கிளிப்பாரு. ஆட்டே போல பார்த்தா மாரியா சைஸா பாக்குறாரு. பார்த்து சூதானமா இரு. சரிங்கம்மா. கூட்டத்துல போகும்போது பார்த்து போ. சரி. திருட்டு நாய்ங்க சுத்துது, பாத்துக்கப்பா. சரி சரி, நீங்க பத்திரமா போங்க வீட்டுக்கு. போயிட்டு வரேன். எடுத்துட்டாரா? இப்படி ஒரு 5 பவுன் தெரும் போல. ஐயோ ஐயோ சைனக்கானா, 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 சைனா திருடிட்டா, திருடிட்டா. இவதான் என்ன குறுகுறுன்னு பார்த்தா. சைனா திருடிட்டு போயிட்டல நீ. திருடிட்டு உன்கிட்டே வந்து நிப்பாங்களா? என்ன பார்த்து சந்தேகப்பட்டில, அதான் உனக்கு போயிருச்சு. சரி விடு, கவரிங் நகை தானே, அதுக்கு எதுக்கு இந்த feel? கவரிங் துபாய் கோல்டு அது. ஆமா, துபாயில கோல்டு ஷோக்ல வாங்குனது அது. சும்மா ஏதோ பொய் சொல்லாத மந்தா. வெள்ளை கட்டிய தர்றேன், வாங்கி வாயில போட்டு வலிய விடுறீ வெண்ண மகள. இந்தாங்க நாட்டு சக்கரை. ஐயோ திருடி 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 திருடி. தேங்காய் ஜெல்லு எல்லாம் என்ன தேங்காய் ஜெல்ல குடுக்குறதுக்கு எதுக்கு ஆவறீங்க நீங்களா? அது வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வாழைப்பழத்தை கொடுக்குறீங்க நீங்க. ஒரு மக்கன் பேடா, மைசூர் பாக்கு, ஏதாவது டிஃபரெண்டா கொடுத்தா தானே திங்கறது நல்லா மக்கன் இருக்கு. பேடா, மைசூர் பாக்கா, சக்கரை பொங்கலோட தேங்காய் கடிச்சு தின்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். குடுக்குறதுனா ரொம்ப குடுக்கலாம். பேசாதீங்க, கைய நீட்டுங்க சார். இந்தாங்க. என்ன நாட்டு சக்கரை? நாட்டு சக்கரை இந்த கவர்ல போட போறோம். ஏன் நார்மல் சக்கரையா இருந்தா? இந்த சைடுல டப்பா வச்சு. வெள்ளமா இருந்தா? வெள்ளமா இருந்தா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. என்ன அப்படி கிளம்பிட்ட நீ? அவன் வாங்கிட்டு வேண்டியதுன்னா எல்லாரும் குடுக்குறீங்க. சாமிக்கு நைவேத்தியம் வச்சு படைச்சு குடுக்குறது அது. இப்படி திங்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கிறீங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு பிரசாதம்னா பிரசாதம் தான் குடுக்குறீங்க. இல்ல உங்களை பார்த்தா அப்படி பிரசாதம் வாங்குற மாதிரி தெரியல. இத வச்சு ஒரு 15 நாளைக்கு வீட்டுக்கு டீ போட்டு குடிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன் இப்ப என்ன யோசிச்சு அப்படி குடிச்சது என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்குறாங்க. எல்லாம் சாப்பிட தானே வேணும். அப்ப எப்படி சாப்பிட்டானே? அங்க உடைச்சு போய்ட்டா வீட்டுக்கு கொண்டு தண்ணி அடிக்கிறது இல்ல. இதெல்லாம் பேசாதீங்க. இது வேற அது வேற. அப்புறம் என்னங்க சும்மா போட்டுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுதான். பிரசாதம்னா பிரசாதத்தை நான் எப்படி வேணா எடுத்துப்பேன். ஏன் தான் இப்படி இருக்கா? சாமிக்கு படைச்சது கொஞ்சமா வாங்கி சாப்பிடுவோம்னு இல்ல. இது கேரிங்க எப்படி ட்ரை ஃப்ரூட்லாம் 2-3 கொடுத்துக்கிட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டா எங்க? அவ்வளவுதான் குடுக்குறாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு போயிடணும். இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. அங்க என்ன மாதிரி கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏங்க ஏங்க இனிப்பா இருக்குமோ? இப்படி இப்பதானே வீட்டை அலசி விட்டுருக்கேன். தெரியாதுல. கால்ல ஃபர்ஸ்ட் தடவை காலை வச்ச உடனே தெரியாத ஈரமா இருக்கு. அப்ப நான் எங்க காலை வைக்கிறது? கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு போட்ட மாதிரி இப்படி கால் தடத்தை போட்டுட்டு வரீங்க. தொடக்கிறேன். என்ன தொடங்க, ட்ரை பண்ணி விடுங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி. ஏங்க இலை வாங்குறீங்களா? இலை சொல்லவே இல்லை நீங்க. அப்ப சொல்லணுமா? நானு இப்ப சாப்பிடுறதுக்கு வந்து எல்லாரும் என்ன மண் சோறு போட்டுருவோம். டைல்ஸ் நல்லா கழுவிட்டு அதுல சோத்தா வச்சிருவோம். இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். தட்டு வச்சிருக்கீங்களா? இத புடி புடி. இப்ப வந்து மாமன் படம் வெற்றி பெறணும் அப்படி சொல்லி சூரியோட ரசிகர்கள் வந்துட்டு மன்சூர் சாப்பிட்டதா வந்து எல்லாம் சரி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு.
எல்லாமே வாங்கியாச்சு இல்ல இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாவே பேசியிருப்பாரு. பூ வாங்கிட்டு வரீங்களா? பூ மறந்துட்டீங்க. பூ மறந்துட்டேன்னு சொல்லாது, நீ சொல்லலன்னு சொல்லு. நீங்க தாங்க ஞாபகம் வச்சுக்கணும். திருவிழாவுக்கு பூ வாங்கணும் தெரியாது. என்ன தேங்காய் வாங்கிட்டு வாங்க, பழம் வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வாங்க தனித்தனியா சொல்றதுக்கு ஒன்னா சொன்னா வாங்கிட்டு வந்துடும்ல போயிட்டு. சொல்ல முடியாதுங்க. சமைக்கிறப்ப என்ன பொருள் இல்லைன்னு சமைக்கிறப்ப தான் தெரியும். ஒரு திருவிழான்னு வந்துச்சுன்னா சாமி கும்பிடுறப்ப தான் என்ன பொருள் தேவைன்னு தெரியும். புரியுதா? பூ தானே வேணும். போங்க வாங்கிட்டு வாங்க. சாமந்தி பூவா மல்லிகை பூவா? எல்லா பூவும் வாங்கிட்டு வாங்க. சாமந்தி பூ, மல்லிப்பூ எல்லாமே வாங்கிட்டு வாங்க. அரளிப்பூ, அரளி கொட்டை இருந்துச்சுன்னா திண்டு செத்துருங்க. அடுப்ப கலப்பிக்கிட்டு இது ஸ்பாட்ல இருந்து யோசிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்பாட்ல தான் பண்றது. தாங்க முடியல, ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். எதுக்கு வாங்கிட்டு தெரிஞ்சு என்ன ஒய்ஃப் பாவங்கள் மாதிரி எதுவும் பண்றாங்களா? அண்ணி, அத்தை, அத்தை, எதுக்கு கூப்பிடுறா? திருவிழானாலே பரபரப்பா இருக்கணுமா? என்ன நீ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? என்ன வேலையா இருக்கே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன நீ வேலை பார்க்க எனக்கு புரியல. நீ எல்லா வேலையும் நான் தான் பாத்து. சமைக்கிறது யாரு பாக்குறது? எல்லா வேலையும் நான் தான் நின்னு பாக்குறேன். ஆரம்பிக்காத. உங்க தங்கச்சி எல்லாம் வந்து பாக்குறாங்களா? திருவிழாவுக்கு கெஸ்ட் மாதிரி வந்து உட்கார்ந்திருக்காங்க. நான் நீ வீட்டுக்காரியா இருக்கேன், அதனால வீட்டுக்காரி மாதிரி தான் நான். மாமா எல்லாம் வாங்கியாச்சாங்க. வாங்கி பூ வாங்கிட்டு வந்துட்டேன். பூ வாங்கிட்டீங்களா? பூ வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க கனகாம்பரம் வாங்கிருக்கீங்க? இருந்தது இல்ல, பூ இல்ல. அவன் பூ கடைக்காரன் எல்லாம் பூ குடுத்துட்டேன். நான் அவட்ட சண்டை. கனகாம்பரம் வேற கதம்பம் வேறயா? கரெக்டா வாங்க. எள்ளுனா எண்ணெயா வந்து நிப்பாரு. ஒரு பொருள் சொன்னா 5 பொருள் வாங்குவார். நீங்க ஒரு பொருள் சொன்னா சிங்கம் மாதிரி இவர் வந்து விவேக். என்ன இருந்தாலும் அவர் மாதிரி நீங்க வர முடியாதுங்க. என்ன வர முடியாது? அவர் நல்லா இருக்கும்போது சும்மா போட்டு நொய் நொய்னு இப்படி திடீர்னு இருந்துட்டு இப்ப படுத்த படுக்க இருக்க. இப்ப வந்து அவர்த்த மாதிரி யாரும் வாங்க முடியாது. சுப்புடம் பிச்சு பூ வச்சு வாங்கிட்டு போயிட்டு நான் அத்தை பெரியம்மா வாங்க வாங்க. வீட்டுல வேலை செய்யற மாதிரி அங்கிட்டு போற இங்கிட்டு வர. என்னம்மா அல்வா கிண்டறியா? நீ அல்வா கிண்டறடா? டீ போட்டுக்கிருக்கீங்க. அடுத்த தடவை திருவிழாவுக்கு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும். 15-18 பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு டீ போடணும்னா அண்டால தான் போடணும். நான் ஏதோ வீட்டுல 3 பேர் 4 பேர் நம்ம டூண்டு இஞ்சியை நச்சு போட்டுக்கிறேன். இத்தனை பேருக்கு இஞ்சி நக்கிறதுக்கு அம்மிக்கல்ல தூக்கிட்டு வந்தா நம்ம இடிக்கணும் போல. போடு. நீ நல்லா செஞ்சிருவேன்னு தெரியும். தேவையில்லாம இன்வைட் பண்ண என்னைய கேட்காம இன்வைட் பண்ணாதீங்க. என்னைய கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. தேவையில்லாம நான் கூப்பிடல. தங்கச்சி வீட்டுக்கு சம்மதி வீட்டு சொன்னேன், உங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னேன், அப்புறம் எங்க மாமா மச்சானுக்கு சொன்னேன், அப்புறம் அத்தா மாமா எல்லாம் சொன்னேன். அவ்வளவுதான். கொஞ்சம் பேர் தான் சொன்னேன் நான். டீ போடுறதே பிரியாணி கிட்டுற மாதிரி ஆயி போச்சு. பாருங்க இப்ப படி கட்டணும் வேட்டியாவது அதுலதான் மட்டும் ஐடியா பண்ணுங்க. போங்க எடுத்து வாங்க. அத போடுங்க, இதுல போடுங்க. எடுத்து விட்டா கொஞ்சம் அடியில இறங்கி இருந்தானே, மேல உள்ள மட்டும் அள்ளி குடிச்சுக்கலாம்ல. தெரியுதா கஷ்டம்? தெரியுதா? நீங்க சொல்லிட்டு நீங்க மல்லாந்து படுத்துக்குவீங்க. இல்ல மிக்ஸ் ஆயிட்டே இருக்குமா? நடந்துகிட்டே அம்மாலாம் வந்து இதுலயே நொட்ட சொல்லுது. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு லேசா கம்மியா இருக்குல்ல அப்படிங்கிறது. ஊத்துங்க. அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது. இந்த டைம்ல வந்து உங்க அம்மாவுக்கு மட்டும் தோசை வேணுமா? மத்தவங்க எல்லாம் இட்லி சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிடலாம்ல. இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குது, தோசை ஊத்தி கொடுங்கறாங்க. நான் பாத்துக்கிட்டே இருப்பேங்க. குடும்பத்தை பிரிச்சிருவேன் பாத்துக்கங்க. ஐயோ திருவிழாக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டுல திருவிழா விழுந்துரு போல் இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. இங்க வா. வேற என்ன பண்ணணும் உனக்கு? இந்த மச்சான் ரொம்ப சோகமா இருக்கீல. என்னங்க திருவிழா வச்சுக்கிட்டு ஒரு திருவிழா, உங்க ஊர் திருவிழா உங்க ஊர் கூப்பிட்டு நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க. இல்ல மச்சான், என்னன்னா திருவிழாவுக்கு கொண்ட லோக்கல் காலேஜ்னா ஸ்கூல் காலேஜ் விட்டா பரவாயில்ல. கடை கண்ணிக்கெல்லாம் விடுறதா? கடைக்கு லீவ் விட்டாங்க, கடையை சேர்த்திட்டாங்க. அவங்க திருவிழா கடை கிடக்குறீங்க. கடை என்னங்க? ஓ என்னங்க வாங்கிச்சாப்பியா? நான் வந்து இந்த மாதிரி மளிகை கடை பெட்டி கடை சொல்றாங்க. என்ன கடையை மூடிட்டாங்க. இப்ப எதுவும் வாங்க முடியாதுன்னா எப்படி இது பண்றது? ஏங்க திருவிழாக்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியா? என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப இதான் மாறிட்டீங்க போலயே. இல்ல ஐயா ரொம்ப மோசமாயிட்டீங்க போலயே. ரொம்ப மோசமாயிட்டாருன்னா போல. கடையை அடிச்சதுக்குலாம் அவர் ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்ண கூடாதுங்க. ஏங்க நீங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாள் இல்லங்க. அப்ப நீங்க மாறிட்டீங்க. இல்லங்க நீங்க மாறி இருக்கீங்க. உங்க மாற்றம் தெரியுது. இதெல்லாம் நல்லது இல்லங்க. அது வித்தியாசமான ஒரு ஸ்லாங்ல பேசுற இருக்குல்ல. ஏன் விடணும்? முந்தின நாளே வாங்கி வைக்க வேண்டியதானே. நான் தான் 2 ஃபுல் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு ஃபீல் பண்றீங்க? அப்புறம் ஃபீல் பண்ணலாமா? மாறிட்டீங்க நீங்க. வாங்க வர மச்சான். வாயா. அவரோட ஸ்லாங் மாடுலேஷன் வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே நைஸ். அதான் ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லிட்டு இருந்தால, அந்த திருவிழா வந்து ஒரு விஷயம் அந்த நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த முஸ்லீம்ஸ் அவங்களாம் வந்துட்டு இந்த போகிற வரவங்களாம் வந்துட்டு ஜூஸோ ஏதோ கொடுத்துருந்தாங்க, ஏதோ ரோஸ் மில்க்கோ ஏதோ கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லாரும் அந்த போலீஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு பேசியிருப்பாங்க, எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல, இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எப்பயுமே தொடரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. ஒரு அக்கா வந்துட்டு அவங்களோட மகளுக்குலாம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கெட்டப்புன்னு நினைக்கிறேன், அதை போட்டு வச்சு அதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் காமிச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த ஃபகல்காமில் எவ்வளோ அட்டாக் போயிட்டுருக்கு, அது வேறு அதையுமே நம்ம ஊரில் நிறைய பேர் தப்பா இப்படின்னு பிரிச்சுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது பிரிவினவாதம்லாம் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ண தான் பார்க்கணும். மதன் கூட ரொம்ப ஹார்ஷாக லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தார்ல, நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரிலாம் இதை வச்சு இது பண்ணிருக்காங்க அப்படின்றது. இது வந்து இந்த அழகர் கோயிலில் அந்த திருவிழா நடந்தது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முஸ்லீம்ஸ் வந்துட்டு இந்துஸ்க்கு பண்ணுறதுலாம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது.
அடுத்ததாக சம்மர் ஹாலிடே பாவங்கள். சம்மர் ஹாலிடேஸ் என் ஸ்கூல் டைமில் அந்த சம்மர் ஹாலிடேனா ஒன்று நான் வீட்டில் இருந்திருக்கேன், இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய்ட்டு ஒரு 2 இயர்ஸ் தங்கி இருந்திருக்கேன். 2 இயர்ஸ்னால் கம்ப்ளீட் 2 இயர்ஸில் அந்த மே மாதம் அந்த லீவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் போயிருப்பீங்க. தாத்தா பாட்டி வீட்டு போகிறது, இல்லாட்டி சொந்தக்காரங்க வீட்டு போகிறது, அந்த மாதிரி போயிருப்பீங்களா. ஸோ அதான் அந்த மாதிரி தான் நான் போயிருந்திருக்கேன். மற்றபடி டூருக்கு எங்கேயாச்சும் வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போகிறதோ, இந்த தீம் பார்க்குங்க காமிச்சிருக்காங்களே தமிழ்நில பின்னாடி, அந்த மாதிரிலாம் எங்கேயுமே நான் போனதில்லை. ஏன் இது வரைக்குமே நான் போனதில்லையே. என் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் என்னோடய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என் ஹிஸ்ட்ரியில் டூர் இந்த மாதிரி ஏதாச்சும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதோ இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. இது வரைக்கும் எழுதப்படவே இல்லை. ஃப்யூச்சர்லாச்சும் ஏதாச்சும் எழுதப்படுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, சம்மர் ஹாலிடே பாவங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்க்ளைமர். என்னடா பாப்கார்னா? என்னடா பாப்கார்ன்? ஓ, இவங்க 3 பேர் ஒரு ஃபேமிலி, அவர் தனியா. பாப்கார்ன் அப்படி ஏங்க ஃபுட் டார்ச்சர் பண்றீங்க? என்னைய ஃபுட் படுத்துறாங்க. எங்கங்க எந்திச்சு போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. தண்ணி தண்ணி வாங்கிட்டு வரலையா? மறைச்சிட்டு போறாரு. தண்ணி வாங்கிட்டு வரலையான்னு கேட்டு பண்ணி இவங்க கடுப்பாக செய்யும். தண்ணி வாங்கிட்டு வரேன் இரு. அமைச்சிக்க போ. இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அது கத்திட்டு கிடக்கும். ஆமா, குறுக்க மறுக்க போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க, பார்க்க முடியல. பம் பண்றாங்க சார். ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டேன் நான். ரொம்ப கஷ்டமா என்ன போன் என்ன லூசா நீ? படம் பார்க்க விட மாட்டேங்கன்னா அங்க இருந்து போங்கறான். போன போடுற கிருக்கு ஒண்ணா விடு. இவ குடுக்கலாமா? இவ வீட்ல வேலை குடுக்கலாமா? பிரச்சனை எல்லாம் உங்களோட. நீ சமைக்க போகும்போது குடுக்கறல்ல, அது மாதிரி வச்சு கொடுத்துட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லி பசங்க போனை கொடுத்துட்டு போயிடுறது. சமைக்கும் போது ஏதாச்சும் வேலையா இருந்தோம்னா போனை கொடுத்துட்டு போயிடுறது. பாத்ரூம் எந்திரி எந்திரி எந்திரி. வா வா வா. அந்த பக்கம் இருக்கா? போடா போடா. போ போ போ. அப்படி போ அப்படி போ. ஒடியா 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 ஒடியா. சீட்டுங்க. குழந்தை விட்டுட்டு சீட் எங்க அங்கிட்டு போறாரு. பார்க்க வந்தனாயா? என்ன நான் அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பாப்கார்ன் வாங்குறதுக்கு போற, திருப்பி வர்ற, அப்புறம் சீசனிங் போடுறதுக்கு போற, அப்புறம் திருப்பி வர்ற, பாட்டில் வாங்குற, நாச்சோஸ் வாங்குற, சீஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு எருமாட்டு பிள்ளை கேக்குது, மறுபடியும் சீஸ் ஊத்திட்டு வர்ற. என்ன கேட்டிருக்கி? அவனை குழந்தைய தூக்கிட்டு வரான். சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரும் பெரிய பசங்க பாக்குற படத்தை போட்டுனா அவன் எப்படியா பாப்பான்? நான் புள்ளைய பத்திட்டு புள்ளை வீட்டுல தூக்கி போட்டு வர முடியும்? யாரையா பாத்துக்க முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணியா? குழந்தைக்கு ஒரு வயசு வர்ற வரைக்கும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்காம இருக்க முடியாதோ? பார்த்தா நீ குழந்தையா நீ? அப்ப அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வேண்டாமா? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். தேவையில்லாம நீங்க குடும்பத்தோட வந்து டார்ச்சர் குடும்பமா இருக்கீங்க. முக்கியமான சீன்ல ஏதோ காமெடி ரீல்ஸ் போட்டுக்காக போட்டுக்கிறீங்க. ரீல்ஸ் காமிச்சு பிள்ளைய கெடுத்தாங்க பாரு. பாரு பாரு ரோபோட் மாதிரி இருக்கு. ஹலோ என்னங்க பேசிட்டு இருக்காரு, நீங்க அமைதியா இருக்கீங்க? இருடி கொஞ்சம் இருடி. குறுக்கால புந்துக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. ஆகும். குழந்தை பிறக்கும். நான் இப்படி எல்லாம் வளர்க்க மாட்டேன். என் பிள்ளை எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா வளர்ப்பேன். ஸ்கூலுக்கு அந்த சீனுமே வருமோ அந்த வீடியோல பார்க்கலாம். நானும் பேசியிருக்கேன். இன்னைக்கு அவதி பண்றேன். நீ நாளைக்கு வருவ வா. வெளிய போய் உட்கார்ந்து இருக்க. நீ வெளிய போ. நாங்க படம் பார்த்து தான் வருவோம். நாங்க என்ன ஆச்சு தெரியல. இப்ப கதை இது என்னடா வச்சு கொடுக்கறது? தாண்டா வீட்லயும் பாக்குறான். வீடா வீடா மர வீடா. என்ன மறுபடியும் பேர் போடுறாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி பார்க்கணுமா? இன்டர்வல் பார்க்க படமே முடிஞ்சிருச்சு சார். இன்னும் ஏன் உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி தின்னுக்கிறீங்க? முடிஞ்சிருச்சா? இதா 2 சாண்ட்விச் இருக்கு. இது யார் திங்க போறப்ப? சாப்பிட்டு போவோம். படத்தோட எண்ட் கார்டை பார்த்து டைட்டில் கார்டு நினைச்சு இன்னும் தின்னுக்கிறீங்க. இன்னும் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க நீங்க? படம் பார்க்க வந்தீங்களா, திங்கிறதுக்கு வந்தீங்களாயா? ரெண்டுக்கு தான் ஆர்டர் பண்ண அவங்களே வந்து கொடுப்பாங்க தானே. அந்த மாதிரி படத்துக்கு போங்க. தியேட்டர்ல குழந்தை எல்லாம் பாக்குற படம் பாருங்க. இதெல்லாம் நல்ல எமோஷனலான படம். அந்த டைம்ல உட்கார்ந்து எடுவிட்ட போய் உட்கார்ந்து ரீல்ஸ் பண்ணுங்க. பிள்ளை பத்தி சொன்னா ரோபோட் எங்க அங்க வா. ஏய் ஒண்ணே நண்டி. என்ன என்ன திட்டு போறா? அமைதியா நீ எல்லாம் பிள்ளை வந்து வச்சிருக்க. நீ எல்லாம் என்ன ஆம்பள திட்ட முடியா? ஏய் ஏய் சம்மர் ஹாலிடே பாவங்கள். என்ன இன்னைக்கு ஓயாசிஸ் அது. போறோம் தான் சொல்லிட்டேன்ல முன்னாடியே. எப்ப சொன்னீங்க? அது திங்கக்கிழமை சொல்லிட்டு இருக்கேன். நான் போலாம் போலாம்னு இருக்கேன். வியாழக்கிழமை போறோம்னு சொன்னேன்ல. ஃபுல்லா சொன்னீங்க. நீங்க புதன்கிழமை ஒரு தடவை சொன்னாதானே நமக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு காலைல போறோம், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் போறோம்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? ஆமா சொல்லணும். கிளம்பு. உங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். நீங்க எங்க எங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை தான் பாக்குறீங்க. கிளம்பு வா. எல்லாத்தையும் எடுத்து வைக்க வா. பின்னாடி இந்த கிளாக்குமே ஓடுற மாதிரி லைட்டா அனிமேட் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் விளையாட முடியாது. ஒண்ணும் கிடைக்க
தீம் பார்க் எப்பப்பா போறோம்? போறோம். கிளம்புடா, போடா, கிளம்புங்கடா. ஐயா ட்ரெஸ்ல எடுத்து வைங்க. ஏங்க உங்களுக்கு இந்த சறுக்குறதுக்கு மாதிரி இருக்கிற டி-ஷர்ட் ட்ரவுசர் எல்லாம் எடுத்து வைக்கலாம். வாங்கிக்கலாம், விக்கி வாங்கிக்கலாம். ஏங்க அங்க 200 ரூபாய் சொல்லுவாங்க. நீங்க போன வாட்டி போனப்போ ஒன்னு வச்சிருந்தீங்களா, அதை எடுத்து வைக்கிறேன். அது நீ எடுத்து வைக்க, நீ வைக்க வேணாம். நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு மட்டும் எடுத்து வை. எடுத்து வைக்கவா? அப்புறம் அவனது எடுத்து வைக்கிறேன். ஏங்க கவர் எடுத்து வைக்கவா? ஈர ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எடுத்து வைமா. எடுத்து வை. ஏங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இப்ப அங்க என்ன நீங்க என்ன இப்ப சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணவா? டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம். மணி என்ன தெரியுமா? மணி என்ன? 1 மணி. இன்னும் 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சு. கிளம்புறீங்க, அம்புட்டு நேரமா போட்டு கிளம்பிடுறீங்க. போட்டுக்கிட்டு ஏக்கரமா வாங்க, போனாதான் வர முடியும். எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க. போன உடனே மூடிடுவாங்க, கடையை மூடிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? வானதி அக்காவும் நீங்க போனா சொல்லுங்க, நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலியும் ஒரு தடவை சொல்லலாமா? நீ போற ஐடியா இல்ல. நீங்க இல்லங்க போவோம். இருங்க, இல்ல வேணாம், அவங்க வேணாம். இருங்க நான் போய் எடுத்து வச்சிட்டு பேக்ல. மதியம் தான் உனக்கு ஞாபகம் வருது. அக்கா ஞாபகம் உனக்கு வந்து சொல்லடே. எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தீங்கன்னா வரவே இல்ல. பாத்துக்கங்க, நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நீங்க மட்டும் தனியா போயிட்டு வாங்க. சும்மா ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. காலையில கிளம்புங்க. போன வாரமே சொல்லிட்டேன் கிளம்புங்க. எங்க அவ்வளவுதாங்க. காலையில கிளம்ப ஆரம்பிச்சது. இவ்வளவு நேரமா போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்து வைக்கிறேன். எப்ப கிளம்பி எப்ப போறது? பாருங்க, ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். எல்லாம் பையனுக்கு லீவ். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு போனதான் உண்டு, இல்லன்னா கிடையாது. உங்களுக்கு நீங்க மட்டும் எடுத்து வைப்பீங்க. நான் எனக்கு எடுத்து வைக்கணும், அவனுக்கு எடுத்து வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதையும் நான் தான் எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவ தானே நானு. அதனால தான் நீ கூட்டு போறீங்க. அந்த பைய கூட என்னை ஓரமா உட்கார வச்சு இதை கஸ்டமர் என்னன்னு பைய பாத்துக்கிற கூட்டுருவீங்க. நீங்க தானே என்ஜாய் பண்ண போறீங்க. உங்க நல்லதுக்காக தாங்க நான் போகலான்றேன். சரி, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்களேன்னு நீங்க என்னங்க எல்லாத்தையும் ஏன் மேல ஒரு நாள் போறதே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு. 1 மணி நேரத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வேணாம், 3 மணியை தாண்டிடுச்சு. பிளான் கேன்சல் பண்ணுங்க. டேய், பிளான் போறடா கோவி. இவர் மேல உள்ள கோவத்துல பையன் மேல காமிக்கிறது. கட்டி எடுத்துட்டு வாடா. கட்டி எதுக்கு? சர்பத் போடுவோம். சர்பத்தா? அப்பா சர்பத் போறாரண்டா, வாங்கடா. நான் எடுத்துட்டு வரேன். சட்டி எடுத்துட்டு வா. நீ போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாடா. இந்த கட்டி நீ போய் பாட்டில் எடுத்துட்டு வாடா. போடா. பாட்ல ஏப்பா பட்ட பகல்ல நடு வீட்ல உட்கார்ந்துட்டு இப்படி குடிக்கிறீங்களே, ஏப்பா அப்படி கெட்டு போயிட்டீங்க? சர்பத் பாட்டில் எடுத்துட்டு வாடா. நன்னாரி சர்பத், ஜனதா சர்பத் இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. ஜனதா சர்பத் உள்ள பிரிட்ஜுக்குள்ள பிராண்ட் நேமா? எடுத்துட்டு வாடா. சில ஜனதா தானா ஃபேமஸா ஒரு சர்பத் இருக்கும். இங்கெல்லாம் நான் நிறைய அதான் பாத்திருக்கேன். பேர் என்ன தெரியலையே. ஜனதா தானா? அதான் ஐஸ் கிரீம். ஓ, எலுமிச்சையா? இப்படி தாண்டா ஊத்தணும். இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கப்பா. இப்ப நல்லா வரணும். கலர் சுகர் போடக்கூடாது. சக்கரை பட்டு டப்பா எடுத்துட்டு வாடா. வெயிட். அதான் அதுலயே இனிப்பு இருக்கும். அதனால சக்கரை தனியா போட தேவையில்ல. எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாம் போடக்கூடாது. இதா இருக்கணும். சர்பத்துனா அது அப்படிதான். சர்பத்திலே இனிப்பு இருக்கும். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் குடுங்கப்பா, குடிச்சு பாப்போம். குடிச்சு பாத்து கையில இருக்கிறாங்க. எப்ப வெயில் வந்தாலும் அப்பா தானடா சர்பத் போட்டு தருமே. என்ன சொல்லிக்கிறீங்க நீங்க? கொண்டாப்பா, குடுமா. நல்லா என் மேல நம்பிக்கை இருந்தா உனக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்படியே அம்மா இந்த அம்மா சமயக்கட்டில் நிப்பா. அவளுக்கு கொண்டு போய் சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இரு என்ன குடிச்சிட்டு வரட்டும். என்னடா நல்லா இருக்கா? ஒரு மாதிரியா இருக்குப்பா. ஒரு மாதிரியா இருக்கா? ஒரு மாதிரி இருக்கு. தள்ளு அந்த சர்பத் போடுங்க. இவர் போட போறாரா? ஐயோ டேய், பாதி பாட்டில காலி பண்ணிட்டீடா. இத வச்சு இந்த வெயில் காலம் பூரா அந்த பாட்டில ஸ்டார்ட் ஆ. சும்மா தேவலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெயில் காலத்துக்கு பூரா அந்த பாட்டில போடுறதா? ஏய், இந்த லெமன் போடணும். ஐயோ, எலுமிச்சம்பழம் ரேட் என்ன தெரியுமாடா? அப்புறம் எதுக்கு சர்பத்தை போட்டுக்கிட்டு? ஐஸ் கட்டி இல்லடா. ஐஸ் கட்டி. பக்கத்து போய் பக்கத்து வீடு. சரி, நானே பாயிண்ட் தரேன். ஐஸ் கட்டி. அம்மா இங்க பாரு. நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம சாப்பிடணும் வைக்கணும். அடுத்தவங்க வீட்ல எல்லாம் அப்படிலாம் போய் அதெல்லாம் வாங்க வேண்டிய அப்படி குடிக்க வேண்டிய அவசியம் இந்தாங்க போட்டாச்சு. பக்கத்து வீட்ல எல்லாம் வாங்கிட்டுலாம் வராதடா. என்ன பழக்கம் பழகி வச்சிருக்க நீங்க? கொஞ்சம் குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. 15 வருஷமா போறேன்னு சர்பத்தை கொண்டாந்து லைட்டா கலர் ஃபிளேவர் ஏதோ கேசரி கலர் போற கலக்கி போற மாதிரி கலக்கி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன இதுனா? ஏ சர்பத் குடிங்க. பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டீங்க. அப்பனே எதுக்கு கேள்வி வைக்கிறீங்க? இல்லப்பா, இல்ல நானு சாக்லேட் சர்பத்னு ஒண்ணு நான் பார்த்தேன். சரி ஒரு பாட்டில் வச்சு அது சாக்லேட் ஃபிளேவர்ல தான் இருக்குமா இல்ல எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணது இல்ல. என்ன நான் என்ன பண்ணிட்டேங்கறியா நீ? நீதானே அப்பா மட்டு மரியாதை எல்லாம் பேசி திட்டி விட்டாதான் அப்பா கோச்சிட்டு போறாரு. நீ கிளம்பு நீ முதல்ல. அப்பா ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா. சர்பத் போட தாங்களே அது யாரு உங்க அப்பா? அம்மா எப்பா கம்மாயில விட்டு தானே குளிப்பாட்டணும்.
மோஸ்ட்லி நன்னாரி சர்பத் தான் இருக்கும்ண்ணா. அவதார் பொருட்காட்சியா? ஆமாங்க. எந்த கிரவுண்ட்ல அது அந்த பின்னாடி ஏரியா ஸ்டேஷன் பின்னாடி இருக்குல்ல அந்த கிரவுண்ட்ல. அவதார். சரி வா போவோம். போயிட்டு வருவோங்க. சரி வா போவோம். சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த மாதிரி போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. போவோம். போய் 2 கிளிப் லவர் பேண்ட் வாங்கிட்டு வருவோம். ஆமாங்க. வாங்கிட்டு வருவோம். அப்பா என்னடா வாங்க இதுக்கு எங்கடா அவதார் தீம் பார்க். அதெல்லாம் என்னடா நான் பொருட்காட்சி அவதார் தீம் பா. எதுக்குடா அதெல்லாம் வேணாம்டா. அம்மா வாங்க சம்மர் ஹாலிடேஸ் வந்திருக்கு. அப்ப சம்மர் ஹாலிடேவா? சம்மர் ஹாலிடேங்கிறது வந்து ஏதோ வேலையிலேக்கு போறவங்க இல்ல ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு லீவ் விட்டா அதை சொல்லலாம். நான் எப்பவுமே ரிட்டையர் ஆகி வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துருக்கேன். ஓ அதை தான் குத்தி காட்டுறியோ? காட்டல. அம்மா வாங்க அம்மா போவோம். 2 கிளிப் வாங்கிட்டு வருவோம். வாங்க வீட்ல இருக்கிறதுக்கு என்னைய போட்டுக்கிட்டு நான் இருக்கேன்ப்பா வீட்டுல. மாமா வாங்க மாமாங்க சர்க்கஸ் மாதிரிலாம் போட்டுருக்காங்க ஜாலியா இருக்கும். ஏமா நீங்க போயிட்டு வாங்க. சரி இங்க இருங்க நாங்க போய் சர்க்கஸ் வந்து வேற என்ன விளையாட போறாரா? வயசு போறீங்க. போம்பாம. சரி வாப்பா வாங்க போவாங்க. 3 தடவை கூப்பிட்டு என்ன என்ன பொருட்காட்சி? அவதார். அவதாரா? அவதார் பொருட்காட்சியா? வந்துட்டு வரோம் வந்துட்டு வரல பாரு. 3 தடவை அழுத்துக்கமா கூப்பிட்டாதான் அடுத்து வரேன். ஆமா. என்னப்பா டிக்கெட் வாங்கிட்டேன். ஐயா உள்ள போவோம் வாங்க. எம்புட்டுப்பா எம்புட்டு எதுக்கு அது எதுக்கு உங்களுக்கு வாங்க போவோம். சொன்னாதானப்பா அது என்ன ரேட்டு? குழம்பிக்கிட்டே வருவாரு அப்பனா சொல்லிட்டோம்னா. இவ்வளவு அப்படிம்பாங்க. ஏய் அந்த நீல கலர்ல ஒரு மாதிரி போறாங்க. வேஷம் போட்டு போறாங்களா? அவதாரா? அவதார். அப்படின்னா நீல கலர்ல போட்டிருக்கானே உடம்பு பூரா. ஆமா அவதார். இப்ப கேம்ஸ் கம்பெனி எடுத்தார்ல படம் அவதார் படம். அந்த அவதார் படத்துல இது பண்றாங்க. இது இதுவா? எப்பா இந்த தெருவுல திரியற மாதிரி இருக்கா இவன்? என்னப்பா அவன் தான்ப்பா போட்டு கெட்டப் போட்டு வால்லாம் வச்சு இது போட்டுருக்காங்க. இந்திக்கார மாதிரி இருக்கேப்பா. இந்தி அவதாரா? சின்ன வயசுல நாங்க அவதார் ஏர் பண்டர் தெரியும்ல கார்ட்டூன். இப்ப லைவ் ஆக்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க சீரிஸ் மூவிலாம் இருக்கு. சரி அது இந்த வீலுக்குலாம் காசு கொடுக்கணும்ல. அதை இதை டிஃபரன்ஷியேட் பண்றது நான் எப்படி சொல்லுவோம்னா இது வந்து குரங்கு அவதார் அது அவதார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவோம் சின்ன வயசுல. அவதார்னா அதான் ஏர் பண்டர் தான். இது வந்து குரங்கு அவதார் அப்படிம்போம் சின்ன வயசுல. அழுமையா பண்ணிருக்காங்க இவரு. இதெல்லாம் என்னதாம்மா பாத்துக்கிறீங்க? போமா போப்பா போப்பா. இதை பாக்குறது தானங்க வந்திருக்கீங்க. கண்காட்சினா வேற என்ன? எவ்வளவுங்க அது? 5 வளையம் 50 ரூபா சார். 5 வளையம் 50 ரூபாயா? போட்டா காசு வாங்கிக்கலாமாங்க? தள்ளு என்னதுப்பா? 5 வளையம் 50 ரூபாயா? என்ன பண்ணணும்? அந்த வளையத்தை அது மேல போடணுமா? அந்த காசை நீங்க இதுதான் பொருளா? வளையமே திருண்டு இருக்கு. அவன் செல்லத்தை தண்டி வச்சிருக்கான். அதுல எப்படி முன்னாடி வச்சிருக்க பூரா 5 ரூபா பொருள். அது 50 ரூபா உங்ககிட்ட விக்கிறான். ஒரு பொருள் கொடுக்குமா? நம்ம பிசினஸ்க்கு ஆப் படிக்க பாக்குறாரு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதுல வாங்கி டீயை குடிச்சு வாயில புண்ணோட தெரிய புரியாம பாத்துக்க. வீட்டுல 50 பொருள் காசு குட்டியா வாங்கி வச்சிருக்கீங்க. கப்பு தான் நிறைய வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்பா. ஏப்பா செலவு பண்றீங்க? போங்கப்பா போமா. என்னமா குடும்ப பொம்பளை நடந்து 50 ரூபா என்னப்பா என்ன அடிக்க வச்ச டம்ளரை வந்து பந்து கொடுத்தா அதை அடிக்கணும். பந்த கொடுத்து டம்ளரை அடுக்கி வச்சிருப்பானா? அதை அடிச்சா என்ன பாத்துருவா? அந்த பொம்மை தருவாங்க. நான் பாத்துருக்கேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே நிக்குங்க. ஹோல்சேல்ல வெல்ட் பண்ணி வச்சவா நிக்க. இத அடிச்சு எப்பா நான் வீட்ல உனக்கு அடிக்கி தர்றேன். நீ அதுல அடிச்சு விட. நல்லா இருக்கும் மாமா. இல்ல என்ன பண்ணுங்கறீங்க? ஓ காசை என்ன வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? போங்கம்மா. இவருக்கு ஒரு அறையா மிதி கீழ ஆரம்பிச்சார். வைத்த பிடிக்கிறாரு. ஐயோ வெளிய வந்துட்டோமா? என்னப்பா 15 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள வெளிய வந்துட்டோம். இதுக்கு 100 ரூபா கொடுத்து மறுபடியும் ஏமாந்துட்டியப்பா. ஐடில வேலை பாக்குறேங்கிற நீ எல்லாம் டெலிவரபிள் போட்டு ப்ராஜெக்ட் வழங்கின மாதிரி தான் நீ வாழ்க்கையில உருட்ட மாதிரி தான். அம்மா என்னடா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குமா? திங்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. மாம்பழம் இல்லையா? இல்லாதான் கேட்பேன். ஏங்க நம்ம பையன் மாம்பழம் கேக்குறான் போய் வாங்கிட்டு வந்துருங்க. மாம்பழம் சூடுமாங்க. பாக்குறீங்க போங்க. அம்மா அது உண்மையா? என்னடா எனக்கு சூப் குடிக்கணும் போல இருக்கு. ஏங்க வெயில் காலத்துல மாம்பழமே வரும். அதுவும் சூடுனா என்ன பண்றது? வெஜிடேரியன் சூப். வெஜிடேரியன் சூப்பா? எங்க இந்த மஷ்ரூம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கார்ன் சூப். ஏங்க போட்டு கார்ன் வாங்கிட்டு வந்துருங்க. கிரன்ச்சியா இருக்குள்ள அந்த கிரன்ச்சியா பார்த்து அது மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க. அம்மா என்னடா Black Forest கேக் திங்கணும் போல இருக்குமா? ஏங்க Black Forest கேக் வாங்கிட்டு வந்துருங்க. எப்படா ஸ்கூல் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். Forest சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஏங்க White Forest நீங்க போலையா? என்ன போறேன். ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்கா? White Forest சேர்த்து வாங்கிட்டு வாங்க போங்க. ப்ரௌனிமா அம்மா நான் கேள்விப்பட்டதில்ல ஒயிட் ஃபாரஸ்ட் போல இருக்குமா? நூடுல்ஸ் தானே. எங்க நூடுல்ஸ் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நேத்தே வாங்கிட்டு வந்து போட்ட 2 பாக்கெட். அதான் நேத்து நைட் காலியா? காலி பண்ணிட்டாங்க. தொம்சம் பண்ணிட்டாங்க போங்க. அம்மா என்னடா பீஸா சாப்பிடணும் போல இருக்குமா? ஏங்க பீஸா வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கான். இல்ல என்னதான் வீட்ல இருக்கு எதுவுமே இல்லையா? வீட்ல கடை கேட்க மாட்டான் அவன். எங்க பீஸா நான் செய்யவா? வீட்ல செய்யவா? பீஸாக்கு வந்து நல்லா இருக்காது. மாவு அம்மா
ஏங்க அம்மா ஏங்க டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். டாய்லெட் டாய்லெட் சரி சரி அம்மானாலே அவரைத்தான் கூப்பிடுறாங்க. ஏங்கன்னு கூப்பிடுறேன். இல்ல அவ ஏதோ சாப்பிடுற கேட்டா நினைச்சு உங்களை கூப்பிட்டேங்க தெரியாம நான் பாத்து பையன் கூப்பிட்டாலே வீட்டுல எதுவுமே கிடையாதா? இல்லாத பொருளா கேட்டு கேட்டு வாங்க அனுப்பிட்டு இருக்கீங்க என்னமா? ஏங்க இப்படி பிள்ளைக்கு வாங்கி போடுறது கழுகுறீங்க? எங்க வாங்கி போட முடியலன்னா எதுக்குங்க பெத்தீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வீட்ல இருக்கேன். இன்னைக்கு தான் எல்லாம் வரணுமா? மத்த நாள் என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வீட்லயே செய்வோமா? அப்ப உங்களுக்கு தான் வாங்கிட்டு வர வலிக்குதுல வெண்ணிலா ஃப்ளேவர்ல ஒரு ஸ்டிக் இருக்கு அதான் நாலு பூரா சமைச்சுக்கிறீங்க. என் வழி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வாங்கிட்டு வரதுக்கு வலிக்குது. அம்மா ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிட போறா நிமிஷம். ஏய் நீ கிளம்பு. நீ மாமா வீட்டுக்கு போலாம். கிளம்பு நீ. வர மாட்டேன். கிளம்புடா. மரியாதை கிளம்பிரு. வர மாட்டேன். கிளம்புடா. நானும் இப்படிதான் இருந்திருப்போம். அப்பெல்லாம் நான் கேட்டு அப்பெல்லாம் ஞாபகமே இல்லையே. அப்பெல்லாம் நான் அடம் முடிச்சு அது வேணும் இது வேணும் அப்பெல்லாம் நான் கேட்டதே இல்லை. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நானும் போயிருக்கேன், மாமா வீட்டுக்கு. சம்மர் ஹாலிடே வந்துட்டாலே ரணகாலம் தான். வீட்டில் பசங்களை சமாளிக்கிறதுலே பேரண்ட்ஸுக்கு டைம் ஆகிடும் போல். இந்த டைமில் தான் நிறையா அந்த பொருட்காட்சி அவத்தார் கண்காட்சின்றாங்கல்ல, அந்த மாதிரி நிறையா கண்காட்சி, தீம் பார்க்கு, டூரு அதெல்லாம் நான் பெருசாக அனுபவிச்சதில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் மரன்.